ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு செம்ம ஹிட் அண்ட் ஸ்பாட் தான் சொல்ல போகிறேன். அதுவும் நீங்கள் முருகர் ஃபேன், முருகர் பக்தராக இருந்தீங்கன்னா நீங்களாம் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். எனக்கு இந்த இடம் இவ்வளோ நல்லா இருக்கும் சுத்தமாக தெரியாதுங்க. ஐடியாவே இல்லாமல் தான் போனேன், பட் செம்மையாக இருந்துச்சு. என்னம்மா முருகர் முருகர் சொன்ன இப்போ ஆஞ்சநேயரை காட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதாங்க ஒரு அதிசயம். போகிற வழியில் இந்த கோயில் பார்த்தோம், ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருந்தது. நீங்கள் ஆஞ்சநேயர் நினைப்பீங்க, ஆனால் ஆஞ்சநேயர் மட்டும் இல்லை, அந்த சிலையில் வந்து 4 ஃபேஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து ஒன்று வந்து ஆஞ்சநேயர், நரசிம்மர், அப்புறம் வாராகி, அப்புறம் வந்து ஐயனார். 4 பேருக்குமே அந்த ஒரு சில சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கீழே சுற்றி பிள்ளையார், முருகர் எல்லாம் சைடில் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த கோவில் பேர், இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குங்கன்னா எனக்கு தெரியல. இதுவுமே ஒரு பிளெஸிங் தான் எங்களுக்கு. நாங்கள் போனது முருகர் கோயில் தேடி ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி தான் போனோம். எங்கள் வீட்டிலேருந்து அதுவே 3 hours மேலே ட்ராவலு. திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் வந்து நின்று அங்கே ஒரு பிளெஸிங் கிடச்சிருக்கு எங்களுக்கு. இது எந்த இடம் நான் செக் பண்ணி ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணேன். நீங்கள் அந்த சரௌண்டிங்கில் நின்று கண்டிப்பாக போய் பாருங்கள். நல்லா இருக்குது இந்த இடம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக அழகாக இருக்குது. எல்லா சாமியுமே இருக்காங்க உள்ள. நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டிய கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அதுதான் நடுப்பழனி கோயில். நாங்கள் வந்து செங்கல்பட்டு மதுராந்தகம் சைடு போயிருந்தோம். அந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூரில் பெருங்கரணை சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. ரொம்ப அழகான கோயிலுங்க. இங்கே பெருசாக வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கலில் போகணும், இல்லை லோக்கல் ஆட்டோ பிடிச்சி வேணால் நீங்கள் போயிட்டு வரலாம். பஸ் இருக்கும், பட் ஆனால் டைமிங்க்கு நினைக்கிறேன். இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. இங்கேருந்து நம்ம படிக்கட்டேறி மேலே போனோம். ஒரு சின்ன மலை தான் இது. இந்த கோயில் வந்து கந்த சஷ்டி, அதுக்கப்புறம் இந்த திருக்கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், இப்போ வந்து ஆடி கிருத்திகை எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா அங்கே திருவிழா மாதிரி எல்லாம் நல்லா கிராண்டாக நடக்கும். நாங்கள் படிக்கட்டு ஏறி போகும்போது சைடில் இந்த இடம் இருந்தது. இது வந்து முருகர் பிறந்த கவி. இங்கே இவ்வளோ அழகாக சிலையாக பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த 6 கார்த்திகை பெண்கள்லாம் இருக்காங்க பாருங்க, முருகரை வளர்த்தாங்கல்ல அந்த கதை. இந்த இடம் வந்து திருவிழா டைம்ல வந்தீங்கன்னா இங்கே தண்ணிலாம் வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் சொன்னாங்க. நீங்கள் வந்து இந்த மெயினான இந்த டைம்ல ஒரு நாள் போய் பாருங்க, இந்த இடம் சூப்பராக இருக்கும். நீங்கள் படிக்கட்டு இல்லைன்னா சைடில் ஒரு வழி இருக்கும். பைக்கில் கூட நீங்கள் காரில் கூட அங்கே போகலாம். ரொம்ப சின்ன படிக்கட்டு தான், ஒரு 10-15 minutes நீங்கள் மேலே ஏறிடலாம். ஸோ நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ்லேயே ஏறிட்டோம் மேலே. மேலே ஏறி வந்து நாங்கள் நெய் விளக்கு கொண்டு வந்திருந்தோம். அதை ஏற்றிட்டு உள்ளே போய் அர்ச்சனை பண்ண போயிட்டோம். இங்கே மெயினாக மூலவர் வந்து மரகத தண்டாயுதபாணி தான் இருப்பார். நீங்கள் கோயில் சுத்தமாக சைடில் பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளிதேவியெல்லாம் இருப்பாங்க. அங்கேயுமே அர்ச்சனைலாம் பண்ணுவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன கோயில் தான். நம்ம உள்ள சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தால் பெரிய இடம் இருக்கும். இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில், இதுக்கு பின்னாடி தான் அந்த பயங்கரமான சிலையே இருக்குது. இதுக்கு நம்ம வந்து இப்படியே போக முடியாது. ஸோ படிக்கட்டு இறங்கி கீழே இறங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பக்கம் போனால் அங்கே பெரிய முருகர் சிலை இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்க சிலை வந்து முருகர் சிலை ரொம்ப அழகா இருப்பாரு. முருகர் 45 அடி, ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ கலையா அழகா இருக்கும். அதுக்கு நம்ம போனோம்னா நம்ம வந்து மலையிலேருந்து கீழே இறங்கி லெஃப்ட் சைடு தான் போகணும். வாங்க போகலாம். ஆமையா, அப்புறம் 5 ஸ்னேக்கு, அப்புறம் இது என்ன சிங்கமா, இந்த மாதிரி மீன்ஸ் வேற ஏதாவது வைப்பாங்களா என்னன்னு தெரியல. கரெக்டாக சொன்னாங்க. இதுவுமே ஏதோ முக்கியமான இடம், எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் முனிவர்கள்லாம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி கீழே வந்து ஒரு ஆமை இருக்கும். ஆமை அப்புறம் மேலே ஒவ்வொரு சிலை இருக்கும். அங்கே பார்த்தீங்களா தெரியுதா, அது என்னன்னு தெரியல. முக்கியமான நாளில் போனால் இருக்கும். இது வந்து இந்த கோயில் கட்டுறதுக்கு இவர் தான் மெயினான ஆள். இவர் தனியாக தான் இருந்து இதை இனிஷியேட்டிவ் பண்ணி கட்டினாருன்னு சொன்னாங்க. அவரோட ஜீவ சமாதி தான் இது. இதுவும் மலை மேலேயே தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு சிவலிங்கமும் இருக்கும். அங்கே நமக்கு வந்து பூஜைலாம் பண்ணுவாங்க.
மேலே ஏறும்போது உங்களால் ஸ்டெப்ஸில் ஏற முடியல அப்படின்னா நீங்கள் வந்து டூ வீலரில் கூட போகலாம். அந்த நாங்கள் கீழே இறங்கி வரும் பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் டூ வீலரில் கூட போகலாம். ஆனால் ஸ்டெப்ஸே ரொம்ப கம்மி தான். ஸ்டெப்ஸில் ஏறினாலே ரொம்ப நல்லாயிருக்கும். வந்துட்டு சைடில் உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இந்த இடம் இருக்கும். நாங்கள் வந்து இந்த இடம் தெரியாமல் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா முருகர் வந்து பெரிய முருகர் இருப்பார். 45 அடி எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. இடம் கூட்டமே இல்லை பாருங்க. அதுதான் மெயினே. சுவாமியை வந்து ரொம்ப நேரம் இருந்து நம்ம பொறுமையாக பார்க்கலாம். எவ்வளோ நேரம் வேணால் அங்கே இருக்கலாம். இருட்டானா ஒரு 7 மணிக்கு மேலே இருட்டாயிடுச்சுன்னா தான் நமக்கு வந்து திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு அங்கே ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்காது. ஸோ அதுதான் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். நாங்களே அங்கே ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டு ஒரு 1 hour இருந்தோம். எங்களுக்கு அங்கேருந்து வர மனசே இல்லை. 1 hourக்கு மேலே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குரூப் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம். 4-5 மணிக்கெல்லாம். ஒரு 6 மணிக்கு மேலே கொஞ்சம் ஒரு 2-3 ஃபேமிலிஸ் வர ஆரம்பிச்சுன்னா சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். வர வழியில் இந்த கல் கட்டுறாங்க பார்த்தீங்களா, இது எங்கே பார்த்தாலும் என் பையன் பண்ணுவானா. எனக்கும் அந்த பழக்கம் இல்லை, ஹஸ்பண்டுக்கும் அது அவ்வளோவா பண்ண மாட்டோம். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கற்றுக்கிட்டான்னு தெரியல. எங்கே போனாலும் வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு 5 கல் வச்சுட்டு வந்துடுவான். அடுக்கிறாரு பார்த்தீங்களா சாரு, இவர் வைக்கிறத பார்த்தாச்சு முருகர் வந்து சீக்கிரமாகவே ஒரு சொந்த வீடோ இல்லை ஒரு சின்ன இடமாச்சு கொடுக்குறாரான்னு பார்க்கலாம். ஒரு 7 o'clock வரைக்கும் நாங்கள் அங்கே இருந்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பை.